வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வட்டார கல்வி அலுவலர் பிஓ எக்ஸாமுக்காக ஒரு புதிய டெஸ்ட் பேஜ் ஆனது 22/8/2025 ஸோ இந்த டேட்டில் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் இந்த டேட்டில் ஆரம்பித்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் அப்போ மார்ச் 2026 வந்து முடியும் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மந்த்து பக்கம் இந்த பிளான் வந்து போட்டிருக்கோம். ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளான் உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டை அள்ளி தரும் ஓகேங்களா. அது மாதிரி இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஒரு 200 டேஸ்க்கு பக்கம் வந்து இந்த பிளான் வந்து இருக்க போகுது. இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100 மார்க் வந்து டெஃபினட்டாக எடுக்க முடியும். ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போகிறவங்க, இல்லை பார்ட் டைமாக படிக்கிறீங்க, இல்லை ஃபுல் டைமாக படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பிளான் ஆனது பொருந்தக்கூடியதாக இருக்கும் சரிங்களா. ஸோ பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 மார்க்கை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வேலை வந்து உறுதி சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் நல்லா ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க. அதேமாரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் படிக்கிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கும், மேக்ஸு, நெக்ஸ்ட்டு சயின்ஸு, நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸு, ஜிகே, அதுக்கப்புறம் சைக்காலஜி ஓகேங்களா. ஸோ இதுதாங்க சிலபஸ். இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா. இது 2 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஜிகே வந்து ஒரு 10 மார்க் கேட்பாங்க, சைக்காலஜி வந்து 30 மார்க் ஓகேங்களா. ஸோ சைக்காலஜி நல்லா படிச்சிங்க அப்படின்னா வேலை உறுதி ஓகேங்களா. ஸோ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாமுக்காக ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி காமிக்கும். மொபைலில் பார்த்துக்கலாம், டேப்பு ஓகேங்களா, சிஸ்டம் எதில் வேணாலும் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களை பாருங்கள், வட்டார கல்வி அலுவலர் பிஓ நியூ டெஸ்ட் பேஜ்னு இருக்கும். ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம். அது வேர் டு ஸ்டடி எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லிடுவோம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. உங்களுக்கு ஏதோ டவுட் அப்படின்னு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதுமாரி ஓப்பன் ஆகும். அந்த பிஓ எக்ஸாம் பாருங்கள், ஸ்டடி பிளானு, டெஸ்ட்டு பேட்ச்சு, கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் டவுன்லோடு, வேர் டு ஸ்டடி, ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் 1லேருந்து 30 வரைக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, சிலபஸ்ஸு, நோட்டிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட், வேர் டு ஸ்டடி அண்டு ஸ்டடி மெட்டீரியல் ஆல் யூனிட்ஸு, மோட்டிவேஷன், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருப்போம். ஸோ இங்கே ஸ்டடி பிளானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ என்னன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படி வந்து கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு முதல் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கக்கூடிய டேட் வந்து 22/8/2025 ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டில் டெஸ்ட் 1 வந்து ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு டெஸ்ட் 2ங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு டெஸ்ட் 3. ஸோ இது மாதிரி தான் நம்ம பிளான் போட்டிருப்போம். வீக்லி ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான். ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, தமிழ், சைக்காலஜி, ஜிகே, இது டெஸ்ட் 1க்கு. ஸோ அதில் படிக்கக்கூடிய டாபிக் வந்து இந்த டாபிக் மட்டும் படிக்கணும். ஸோ இந்த டாபிக் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி ஓகேங்களா. ஸோ உங்கள் வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி டெஸ்ட் 1க்கு வந்து இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி அந்த வேர் டு ஸ்டடிஸ் டெஸ்ட் 1 வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அப்படியே பேக் வந்தீங்க அப்படின்னா பாருங்க, ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் 1 to 10 ஓகேங்களா இருக்கும். டெஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஆனது பிடிஎஃபாக கொடுத்துரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பீங்க, சார் 2020 இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குறீங்க, இந்த அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு எல்லா மெட்டீரியலும் எங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க. நாங்கள் எந்த மெட்டீரியலுமே உங்களுக்கு கொரியர் பண்ண மாட்டோம். ஸோ பிடிஎஃபாக தான் கொடுப்போம். நீங்கள் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதேமாதிரி டெஸ்ட் 2க்கு வந்து ஜென்ரல் சயின்ஸு, இங்கிலீஷு, மேக்ஸு கம்பல்சரி, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேட்ச், அடுத்து இது ஒரு பேட்ச் ஓகேங்களா. ஸோ இது ஒரு செட்டாக பிரித்து வச்சிருப்போம், இது ஒரு செட்டாக பிரித்து வச்சிருப்போம். ஸோ இதே தான் கன்னியூவாக நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 9 டெஸ்ட்டு பக்கம் எழுத போகிறீங்க. தமிழில் ஒரு 14 டெஸ்ட்டு, சைக்காலஜி வந்து 14 டெஸ்ட்டு, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 14 டெஸ்ட்டு, தமிழ் ஒரு 14 டெஸ்ட்டு, மேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 14 டெஸ்ட் வந்துடும், இங்கிலீஷ் ஒரு 14 டெஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் கூட ஒரு 10 டெஸ்ட் வரும். இங்கே ஹிஸ்ட்ரி முடிஞ்ச வட்டி பார்த்தீங்கன்னா அடுத்து ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 9 டெஸ்ட் பக்கம் வரும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்போம். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த பிளானை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லா சிலபஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும் சரிங்களா.
ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 27/2/2020 இந்த டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே படித்து முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தக்கூடிய இந்த மாடல் எக்ஸாம் 1 மாடல் எக்ஸாம் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டு பின்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்து வேட்டி எக்ஸாம் டேட் வந்து சொல்லுவோம். ஸோ பின்னாடி நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா மாடல் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாம் அதிகமாக கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ மாடல் எக்ஸாம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கொடுப்போம். பிஓ எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி முடிச்சிடறோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் அடிப்படையில் தான் டெஸ்ட் வந்து நடக்கும். சரிங்களா? மீடியம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் மட்டும்தாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ் தேர்வானது ஆன்லைன் எழுதிக்கலாம். அதே டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக எழுதிக்கலாம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம், பிடிஎஃபாகவே எழுதிக்கலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கு ஓகேங்களா, உங்கள் ரேங்கு அது எல்லாமே டிஃபால்ட்டாக காமிக்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து தனியாக பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். படிக்க வேண்டிய பாடங்களை தெளிவாக படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். ரொம்ப அர்ஜென்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் தேதி அப்படின்னா நாங்கள் அந்த 22ஆம் தேதி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு நைட் எழுதலாம், அடுத்த நாள் எழுதலாம், அதுக்கு அடுத்த நாள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கப்பட்ட அட்டவணையை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மொத்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூல் படி 30 டைம் இருக்கும் பட்சத்தில் நம்ம எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டானது வச்சு கொடுப்போம். மொத்த வினாக்கள் ஒரு 4500. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டை வச்சு கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை வச்சு கொடுத்துருவோம். தேர்வு முடிஞ்சு வெட்டி உங்களுடைய மதிப்பெண்ணு, தப்பான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன, உங்களுடைய ரேங்க் என்ன எல்லாமே ஆப்பில் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். தேர்வு அனைத்தும் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷனில் தான் நடக்கும். தனியாக உங்களுக்கு வந்து தனியாக எதுவுமே கிடையாது, ஆப்பில் தான் நடக்கும். ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்காங்க. டெஸ்ட்டுக்கான ஷெடியூலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 3 டைம் எழுதலாம். ஓகே, 3 டைம்ஸ் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு டைம் தான் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு டைமில் வந்து உங்கள் ரேங்க் செக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ரேங்க் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணதான் வந்து ஒரு டைம் கொடுத்துருப்போம். சரிங்களா? தவிர்க்க முடியாத காரணத்தால் தேர்வு எழுத முடியாமல் போச்சு அப்படின்னா அந்த தேர்வு நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் 2020 ரூபா. தேர்வு கட்டணத்தை டைரெக்டாக அப்ளிகேஷனே செலுத்தலாம். இல்லை அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்லும் அமௌண்ட் பே பண்ணலாம். அமௌண்ட் பே ஆகலை அப்படின்னா சொல்லுங்கள், நாங்கள் பேங்க் டீட்டெயில்ஸும் தரோம். சரிங்களா? ஸோ அமௌண்ட் பே பண்ணும்போது பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணேசன் காமிக்கும். ஓகே, பேங்கிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மான்னு சொல்லி காமிக்கும். அதுக்கு அமௌண்ட் பே பண்ணிடலாம். அமௌண்ட் பே பண்ண வேண்டி உங்கள் பேர், கோர்ஸ் நேமு, அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பார்த்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் ஆனது ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஏதோ டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நாம் கொடுத்துருக்கூடிய இந்த பிளானை முழுமையாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் ஆனது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இங்கே எல்லாமே நீட்டாக கொடுத்துருப்போம், வித் ஆன்சராக கொடுத்துருப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்போம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான ஆன்சரும் வந்து இதிலேயே டிஃபால்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இந்த எக்ஸாமுக்கு தனியாக யாரும் படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் படிப்பாங்க, வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 படிப்பாங்க. ஸோ பிஓ எக்ஸாமும் ஸோ அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தனியாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்பெஷலாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடண்டாக படிங்க. நம்மளோட இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு 100% ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி தருவோம். ஓகேங்களா? ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய பாடம், சொல்லக்கூடிய லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சா போதும், எக்ஸாம் வந்து ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு வேர் டு ஸ்டடி இது மாதிரி தான் கொடுப்போங்க, தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இது இந்த டாபிக் அப்படின்னா எந்த புக்கிலேருந்து படிக்கணும். ஓகே, இது மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அடுத்த டாபிக், இந்த டாபிக் எங்கேருந்து படிக்கணும், இந்த டாபிக் எங்கேருந்து படிக்கணும், இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி மட்டும் 9 டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரியும் பாலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். இந்த 9 டெஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய பாடத்தை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? தேசிய சின்னம் அப்படின்னா அந்த பாடத்தை மட்டும் நீங்கள் படிங்க, வேறு எதுவும் படிக்க வேணாம். ஓகேங்களா? ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருப்போம், அந்த பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ டவுட் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால். ஓகே, சப்போஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் 2 வழியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிடும். இல்லை அப்ளிகேஷனில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். பாருங்கள், அந்த ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது தான் ஸ்டெப் 1ங்க. ரொம்ப சிம்பிள். ஆல்ஃபா கோச்சிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இந்த லோகோவில் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண வேண்டிய உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டாக லாகின் பண்ணுங்கள். அது டிஃபால்ட்டாக ஸ்டூடெண்டாக தான் இருக்கும், லாகின் பண்ணிக்கோங்க.
கீழே வந்து ஹோமு, பேட்ச்சு, ஸ்டோரு, சேட்டு, ப்ரொஃபைல் காமிக்கும். இதில் ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். பிஓ எக்ஸாம் சொல்லி காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்வியூ கண்டென்ட் வரும். ஓவர்வியூ கோர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். கண்டென்ட்ல வந்து எல்லாமே இருக்கும். ஸோ அங்கேயே பே நோன்னு காமிக்கும், ஆர் பை நோன்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா அந்த கோடுக்குள்ளே அமௌண்ட் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பஞ்ச் மைக்ரோ டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் காமிக்கும். ஸோ அதே நம்பருக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பே பண்ணி உங்களுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிரும். அன்லாக் ஆனபடி ஸ்டடி பிளான், டெஸ்ட் பேட்ச், வேர் டு ஸ்டடி எல்லாமே நீங்கள் வந்து ஆப்பில் பார்த்துக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சுட்டு மார்க் ரேங்க் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் யூஜிடி 4 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டிடி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த பிஓ எக்ஸாமில் ஓகேங்களா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸில் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் அடிப்போம். கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த எக்ஸாமில் ஜாயின் பண்ணி பாஸ் பண்ண அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.